கூவாகம் கிராமத்தையே உலுக்கிய தாலியறுப்பு நிகழ்வு. ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கதறல். கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருநங்கைகள் பூசாரியோட கைகளால தாலியை அறுத்துக்கிட்டு கதறி எழுதாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைஞ்சிருக்கு கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோவில். இந்த கோவில்ல வருஷம் தோறுமே சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 15 to 18 நாட்களுக்கு திருநங்கைகளுக்கான பிரம்மாண்ட திருவிழா ரொம்பவே கோலாகலமா நடைபெறும். அந்த வகையில இந்த ஆண்டுக்கான கூவாகம் திருவிழா ஏப்ரல் 14 தொடங்குச்சு. இந்த விழாவில் திருநங்கைகள் அரவான தங்களோட கணவனா நினைச்சு பூசாரியோட கைகளால தாலி கட்டிக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அரவான் பலியிடப்பட்டதுக்கு அப்புறமா தங்களோட தாலியை திருநங்கைகள் அறுத்து கொள்வாங்க. இது கூவாகம் திருவிழாவோட முக்கிய நிகழ்வு. கடந்த 35 வருஷங்களுக்கு மேலா இந்த திருவிழா நடந்துட்டு வரக்கூடியது. இந்த சித்திரை திருவிழாவில் பெருவாரியான திருநங்கைகள் கலந்துக்கிடுவாங்க. இப்போ எதுக்காக திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் சடங்கானது எதுக்காக நடத்தப்படுது அப்படிங்கிறத வரலாற்று கதையை இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். மகாபாரத போர் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அந்த குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா போருக்கு முன்னாடி ஒரு உயிரை பலி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் ஏற்பட்டுச்சு. பொதுவாக பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த உயிராக இருந்தாலும் பரிசுத்தமாகவும் சர்வ லட்சணமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம். இப்படிப்பட்ட தகுதி உடையவர்களா கிருஷ்ணனும் அர்ஜுனனோட மகன் அரவானுமே இருந்திருக்காங்க. ஆனா போருக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனுமே ரொம்பவே முக்கியம். இதனால அரவான பலி கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அரவானுமே இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரு, தன்னை பலி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா தன்னை பலி கொடுப்பதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை மணந்துக்கிட்டு ஒரு நாள் மட்டும் இல்லற வாழ்வில் நான் ஈடுபடணும் அப்படின்னோ, தன்னை பலி கொடுத்துட்டாலும் குருஷேத்திர போரை பார்க்கணும்னோ, பூலோகத்துல கோவில் கட்டி தன்னை வழிபடணும்னோ 3 கோரிக்கைகளை அரவான் முன் வச்சிருக்காரு. மற்ற 2 கோரிக்கைகள் பரவாயில்ல. அதாவது நான் போரை இறந்தாலுமே பார்க்கணும், எனக்கு பூலோகத்துல கோவில் கட்டி வழிபடணும் அப்படின்ற 2 கோரிக்கைகளும் பரவாயில்ல. ஆனா ஒரு நாள் மட்டும் சுமங்கலியா வாழ்ந்து தன்னோட கணவனை இழக்கிறதுக்கு எந்த பெண் தான் ஒத்துக்கிடுவாங்க? ஸோ அதனால அரவானை கட்டிக்கிறதுக்கு யாருமே முன் வரல. வேற வழியே இல்லாம கிருஷ்ணரை மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணந்துக்கிட்டாரு. மோகினியும் அரவானும் ஒரு நாள் இல்லற வாழ்வையும் வாழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறமா அரவானை பலி கொடுத்துட்டாங்க. கணவனை இழந்தா சம்பிரதாயப்படி விதவை கோலம் அப்படிங்கிறது நாம புரியணும். ஸோ இதனால மோகினியுமே விதவையானாங்க. இந்த இடத்துல கிருஷ்ணர் ஆணா இருந்து பெண்ணா மாறியதை அடிப்படையாக கொண்டுதான் திருநங்கைகளுமே தங்களோட கிருஷ்ணரோட அவதாரமா மோகினியா கருதி தங்களோட கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு மறுநாள் தாலி எரிக்கும் சடங்கை ஆண்டுதோறுமே இந்த திருவிழாவில் நடத்திட்டு வராங்க. இந்த சடங்கு இந்த ஊர்ல மட்டுமே கிடையாது, பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா கூத்தாண்டவர் கோயில்கள்லையுமே நடக்குது. அந்த வகையில கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோவில்ல இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. முன்னாடி கோவில்ல இருந்த அரவான் சிரசுக்கு முதல் மாலை அணிவிக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அரவான் சிரசு ஊர்வலமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ திருநங்கைகள் சுத்தி நின்று கும்மி அடிச்சாங்க. தொடர்ந்து சூறை தேங்காய்களை திருநங்கைகள் உடைச்சுமே வழிபாடு நடத்திருக்காங்க. இதுக்கு அப்புறமா திருக்கோவில்ல வலதுபுறத்துல சகடையில 30 அடி உயர கம்பம் நடப்பட்டு அதுல பைக்கோட வச்சு சுத்தி இருக்காங்க. இதுக்கப்புறமா கிரிமேட்ல இருந்து பக்தர்கள் பூஜை செஞ்சு எடுத்துட்டு வந்த அரவனோட புஜங்கள், மார்பு பதக்கம், நத்தம் கிராமத்திலிருந்து பாதம், கைகள், தொட்டி கிராமத்திலிருந்து மார்பு புஜங்கள், கயிறு, கடையாணி, சிவிலியாக்குளம் கிராமத்திலிருந்து கை, பின்குடை, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வைக்கோல் பொறி மீது பொருத்தி அரவனோட திருவுருவம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தேரோட்டம் நடத்துச்சு. இதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டு தேரை வடம்பிடிச்சு இழுத்தாங்க. தேரோட்டத்தின் போது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைஞ்ச காய்கறிகளையும் தானியங்களையுமே அரவான் மீது வீசி எறியக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இதுக்கப்புறமா கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்தினாங்க. தேர் 4 ரத வீதிகள்லையுமே வலம் பந்தல் அடுக்கி இருக்கக்கூடிய அலிகளம் நோக்கி புறப்பட்டுச்சு. அப்போ ஒப்பாரி வச்சபடி திருநங்கைகள் தேரை பின்தொடர்ந்து போனாங்க. அலிக்களத்துக்கு தேர் சென்றடைஞ்சதுக்கு அப்புறமா அரவான களப்பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடந்துச்சு. அப்போதான் திருநங்கைகள் தங்களோட தலையில சூடியிருந்த பூக்களை எரிஞ்சும்
நெற்றியில வச்சிருந்த குங்கும பொட்டை அழிச்சுமே அந்த மாதிரி ஒரு சடங்கை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா கோவில் பூசாரி கிட்ட போய் கை வளையல்களை வந்து உடைச்சு நொறுக்கிக்கிட்டு கழுத்துல அணிஞ்சிருந்த தாலியை அறுக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்கப்புறமா அங்க வந்து அந்த தாலி அறுக்கும் போது எல்லா திருநங்கைகளுமே கதறி அழுறாங்க. ஏன்னா அரவான தங்களோட கணவரா நினைச்சு வந்து இவங்க வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து தாலி கட்டிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் அவர் இறந்த நிலைக்கு அப்புறமா அவங்களோட சுமங்கலி வாழ்க்கையை துறந்து அவங்க வந்து விதவை கோலத்துக்கு போற மாதிரி தான் இப்படி தங்களோட தாலி அறுத்துக்கிட்டு வலையில் உடைச்சுக்கிட்டு குங்குமத்தை அழிச்சுக்கிட்டுமே வந்து இந்த ஒரு சடங்கை பண்றாங்க. இதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருநங்கைகள் வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து புறப்பட்டுட்டு போறாங்க. ஸோ இந்த திருவிழா பார்க்கறதுக்கு வந்து நிறைய திருநங்கைகள் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூத்தாண்டவர் திருவிழாவை முன்னிட்டு வந்து நிறைய ஷோக்களுமே நடத்துவாங்க. அதாவது போட்டி, திருநங்கைகளுக்கான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள் நடத்திருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதனால தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து யாருக்குமே புரியாமல் இருக்கும் எதுக்காக இந்த ஒரு சடங்குகள் பண்றாங்க. இப்போ பொதுவாக கோவிலுக்கு போனோம்னா ஒரு சில விஷயங்கள் பண்றது வந்து நமக்கே தெரியும். இந்த விஷயம் இது வந்து காலங்காலமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து புராண கதைகள்ல இப்படிதான் இருக்கு, அதனால தான் இந்த விஷயங்களை பண்றாங்க, இதுக்கு தான் வந்து பலி கொடுக்குறாங்க, நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியும். ஆனா திருநங்கைகளுக்கான இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ திருநங்கைகள் வந்து எப்போ எங்க இருந்தாலும் இந்த ஒரு திருவிழா டைம்ல கண்டிப்பா அந்த இடத்துல ஒன்று சேர்ந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான திருவிழாவா இது பார்க்கப்படுது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மகாபாரதம் அந்த விஷயங்களை கலந்து தான், அதனால தான் இந்த ஒரு விஷயம் நடத்துகிறாங்க. ஏன்னா திருநங்கைகள் வந்து எதுக்காக தேவையில்லாமல் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வந்திருக்கும். ஸோ அதுக்கான காரணம் இது மட்டும்தான். ஏன்னா அரவானை வந்து தங்களோட கணவனை நினச்சி தான் அவங்க வந்து தாலி கட்டிக்கிறாங்க. ஸோ மறுநாள் அவர் இறந்து போயிடுறாரு. ஒரு நாள் மட்டும்தான் அவர் வந்து தன்னோட மனைவி கூட வாழ்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து உயிர் தியாகம் பண்ணிடுறாரு. ஸோ அதனால தான் இப்போ தன்னோட கணவருக்காக அந்த முதல் நாள் வந்து அவங்க வந்து அழகா, அவ்வளோ பார்க்குறதுக்கே வந்து பெண்கள் தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகா லட்சணமாக வந்து அவங்க ஒரு அழகா வந்து தங்களை வந்து சாரி கட்டிக்கிட்டு அவ்வளோ ஒரு மேக்கப்போடு அவ்வளோ லுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு புதுப்பெண் எப்படி இருப்பாங்களோ, சொல்லப்போனால் ஒரு புதுப்பெண் எப்படி இருப்பாங்களோ, மணப்பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அலங்காரத்தில் தான் அவங்க தாலி கட்டிப்பாங்க. ஆனால் மறுநாள் அவங்க விதவையாக போது வந்து அவங்க வந்து அப்படி ஒரு விதவை எப்படி மாறுவாங்களோ அந்த மாதிரியே மாறிடுவாங்க. ஸோ இதனால தான் தன்னோட கணவருக்காக நாங்கள் வந்து அன்றைக்கி சந்தோஷமா இருக்கிறோம், அதாவது அரவானை வந்து கணவனாக ஏற்றுக்கிட்டோம், அதனால் அவரை மகிழ்விக்கிறதுக்காக அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஆடி பாடி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்லாம் நல்லா பண்ணி அவரை மகிழ்விக்கிறதுக்காக அப்படி இருக்காங்க. மறுநாள் அவர் வந்து பலி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து விதவையாக மாறிடுறோம், எங்களோட கணவரை வந்து நாங்கள் இழந்துட்டோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விதவை கோலம் பூண்டுக்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.